அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். அதாவது வெளிநாடுகளில் இருப்பவர்கள் அல்லது புதிதாக வெளிநாடுகளுக்கு செல்ல இருப்பவர்கள் இந்த காணொலியை தயவு செய்து பாருங்கள். இது உங்களுடைய பர்சனல் விஷயம் சம்பந்தமானது. எனவே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க அது என்ன விஷயம்னு சொல்லி போட்டு பார்க்கலாம். நீங்கள் நாட்டில் இருக்கும்போது ஒரு சிம் கார்டை வாங்கி யூஸ் பண்ணி கொண்டு இருந்திருப்பீங்க. அந்த டைமில் நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, ஐஎம்ஓ ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருப்பீங்க. இது மூணும் நாம் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடியதான். இருந்தாலும் நாட்டில் இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு செல்லும்போது நம்மளுடைய சிம் கார்டு இருக்குல்ல, அது ஒரு 3 மாதமோ 6 மாதமோ வேலை செய்யும். அதுக்கு பிறகு வேலை செய்யாது, கேன்சல் ஆகிடும். அப்படி கேன்சல் ஆகுனா அந்த சிம் கார்டை அந்த கம்பெனி சும்மா வச்சுட்டு இருக்காது, ரீசைக்கிள் பண்ணி வேறவங்களுக்கு விற்றுருவாங்க. அப்படி விற்றா வேறவங்க யாராவது வாங்கினா அங்கே தான் நமக்கு பிரச்சனையே ஆரம்பமாகுது. இப்போ நம்மளுடைய நம்பரை வேறு ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க. வாங்கின பிறகு நம்மளுடைய பேங்க்லேருந்து வார மெசேஜ் இருக்கிறா எல்லாமே அவங்களுக்கு ரிசீவ் ஆகும். அது ஒரு பிரச்சனை. நம்மளுடைய ஐஎம்ஓ அதை லாகின் பண்ண முடியும், நம்மளுடைய வாட்ஸ்அப் அதை அவங்க லாகின் பண்ண முடியும். இப்படி பண்ணுறதால நிறைய பிரச்சனை நமக்கு வருது. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தான் சொல்லி போட்டு நம்மளோட நம்பர் தான் சொல்லி போட்டு கால் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வேறவங்களுக்கு போய் சேரும். நம்மளுடைய பர்சனலான விஷயங்கள், ஃபோட்டோ, வீடியோஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட போயிடும். அவங்க பேக்கப் பண்ணலாம், ரெக்கவர் பண்ணலாம். இப்படி பண்ணுறதால நமக்குள்ள நிறைய பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எனவே இந்த மாதிரியான பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி விடுபடுறது, இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னு சொல்லி போட்டு பார்க்கலாம். முதலாவதாக உங்களுடைய பேங்க்லேருந்து மெசேஜ் அவங்களுக்கு போகாமல் பண்ணுறேன்னா என்ன பண்ணுறது? வெளிநாடுகளுக்கு புதிதாக செல்ல இருப்பவர்கள் இந்த விஷயத்தை பண்ணுங்கள். அது எப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய பேங்க்குக்கு போய்ட்டு நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணீங்களோ அந்த பேங்க்குக்கு போய்ட்டு அவங்ககிட்ட சொல்லுங்கள், எனக்கு என்னுடைய ஜிமெயிலை ஆட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஜிமெயிலை ஆட் பண்ணிடுவாங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த எல்லா மெசேஜும் ஜிமெயிலுக்கு வர மாதிரி செட் பண்ணித்தாங்கன்னு சொன்னால் அவங்க செட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். அது மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப், ஐஎம்ஓ இது ரெண்டையும் அவங்க லாகின் பண்ணாமல் நம்ம பண்ண முடியும். அது எப்படின்னு சொன்னால், வாட்ஸ்அப்லேயும் ஐஎம்ஓலையும் இந்த செட்டிங் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துட்டு செட் பண்ணுங்கள். அது எப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஜிமெயிலை அதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணால் அந்த மெசேஜ் ஓடிபி வரும். அவங்க லாகின் பண்ணும்போது நமக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வச்சு தான் அவங்க லாகின் பண்ண முடியும். அந்த ஓடிபி இல்லைன்னு சொன்னால் அவங்க லாகின் பண்ண முடியாது. எனவே நீங்கள் உங்களுடைய ஜிமெயிலை கட்டாயமாக ஆட் பண்ணிடுங்க. இன்னொரு விஷயம் பண்ணலாம். அது எப்படின்னு சொன்னால், நீங்கள் வெளிநாடுகளுக்கு போன பிறகு அங்கே ஒரு சிம் கார்டு வாங்கி அந்த நம்பரை யூஸ் பண்ணுவீங்க தானே, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பை சேஞ்ச் பண்ணிடுங்க. அதே போல் ஐஎம்ஓவையும் சேஞ்ச் பண்ணிடுங்க. அப்படி சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுவும் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் இன்னொரு விஷயமும் இருக்குது. உங்களுடைய சிம் கார்டை நீங்கள் வீட்டிலேயே வச்சுட்டு வந்துடுங்க. வெளிநாடுகளுக்கு செல்லும்போது புதிய சிம் கார்டு வாங்கிட்டு போங்க. அப்போ நம்மளுடைய பர்சனல் விஷயம் எதுவுமே யாருக்குமே போகாது. ஏன்னு சொன்னால் நம்மளுடைய சிம் கார்டு நம்மளோட வீட்டிலேக்கு போகுது. பேங்க்லேருந்து வர மெசேஜ் சகலதும் அங்கே தான் போகுது. அப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனவே நீங்கள் யோசித்து இதை கரெக்டாக பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பர்சனல் விஷயங்கள் நம்ம தான் பாதுகாக்கணும். வேறவங்களுக்கு லீக் ஆகிற மாதிரி பண்ணிடாதீங்க. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.